வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதால் அரசை விமர்சிக்க எதிர்க்கட்சிகளுக்கு உண்மையான காரணங்கள் இல்லை என்று வலியுறுத்தினார். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் பொய்யான குற்றச்சாட்டுகள் தேவையற்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். சமீபத்திய எங்கள் சூறாவளி குறித்து உரையாற்றிய ஸ்டாலின், பேரழிவின் தாக்கத்தை குறைக்க அரசாங்கத்தின் முன்முயற்சி நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். மத்திய அரசின் நிதிக்காக காத்திருக்காமல் பயனுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாலும் விரைவான மறுவாழ்வு முயற்சிகளாலும் உயிர்கள் காப்பாற்றப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு நேர்மாறாக அதிமுக ஆட்சி காலத்தில் செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு திட்டத்தை தவறாக கையாண்டது. இதனால் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் பெருமளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்று குறிப்பிட்டார். சாத்தனூர் அணை விவகாரத்தில் முன்னறிவிப்பின்றி அணை திறக்கப்பட்டது என்ற பழனிசாமியின் கூற்றை மறுத்த ஸ்டாலின், உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் 5 எச்சரிக்கைகள் விடப்பட்டதாக வலியுறுத்தினார். இதை அதிமுக ஆட்சியின் தோல்விகளுடன் ஒப்பிட்டு அவர்களின் நிர்வாகத்தின் போது ஏற்பட்ட துயர விளைவுகளை மக்களுக்கு நினைவூட்டினார். அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பான விமர்சனங்களை ஸ்டாலின் நிராகரித்தார். எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சினையை எழுப்புவதற்கு முன்பே தனது அரசாங்கம் சுரங்கத்திற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை முன்கூட்டியே நிறைவேற்றியது என்பதை எடுத்துக்காட்டுகிறது. மத்திய அரசுக்கு எதிராக தமிழகத்தின் நலன்களை காக்க அதிமுக தவறிவிட்டதாகவும் மத்திய நிர்வாகத்தை கேள்வி கேட்க அதன் தலைவர்கள் அஞ்சுவதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பொய் பிரச்சாரம், மத்திய அரசின் ஒத்துழையாமை உள்ளிட்ட சவால்களை எதிர்கொள்ள திமுக அரசு அயராது உழைத்தாலும் அரசியல் ஆதாயங்களுக்காக அதிமுக தொடர்ந்து தவறான தகவல்களை பரப்பி வருவதாக அவர் கூறினார். மாநில உரிமைகளை பாதுகாப்பதிலும் மக்களுக்கு சேவை செய்வதிலும் திமுகவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் 951 கோடி ரூபாய் மதிப்பில் முடிக்கப்பட்ட 559 திட்டப்பணிகளை ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் 133 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 222 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 50,000 பயனாளிகளுக்கு 284 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் ஈரோடு மாவட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் செலவில் சாலைகள் சீரமைக்கப்படும் என 8 வாக்குறுதிகளை அளித்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.